தீமைக்கும் நன்மை செய் என்பது பெரியோர் வாக்கு. ஆனால் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையில் அதற்கு இடம் கிடையாது. காரணம், இழப்பினால் உண்டாகும் வேதனையை அவர்களால் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. இதனால் தான் பழிக்கு பழி என்ற எண்ணம் மனிதர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது. ஆதி மனிதன் காலம் தொட்டு இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கிறது. நாள் ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2015 வியாழக்கிழமை. மதியம் 1 மணிக்கு காரைக்குடியில் இருந்து தச்சுக்குடிக்கு சென்று கொண்டிருந்தது ஒரு அரசு பேருந்து. மலையாந்தாவு என்ற இடத்தின் அருகே வந்தபோது சிலர் அந்த பேருந்தை மறித்தனர். அவர்களின் கையில் இருந்த ஆயுதங்களை பார்த்ததும் பயணிகள் அலறி அடித்து இறங்கினர். அந்த வாய்ப்பு பேருந்தில் இருந்த சிவகாமி மற்றும் சரவணன் ஆகிய இருவருக்கு மட்டும் கிடைக்கவில்லை. காரணம், ஆயுதம் தாங்கி வந்த கும்பலின் குறி அவர்கள்தான். சில நிமிடங்களில் அந்த கும்பலின் ரத்த வெறி தாக்குதலுக்கு இரையாகினர் அந்த தாயும் மகனும். இந்த இரட்டை கொலைக்கு பின்னால் இருந்தது பழிக்கு பழி வாங்கும் வெறிதான் என்று சில மணி நேரங்களில் தெரிய வந்தது. இருந்து வந்த பிற்பாடு கரம் கட்டிக்கிட்ட இந்த பொண்ணு செத்தவருடைய அண்ணனும் சித்தப்பு மகனும் பெரிய மகனும் சேர்ந்து என் மனைவியும் என் மகனையும் பசியில் வரையில காட்டமாக இருந்து பசை மறித்து ஆளுகளை இறங்க சொல்லி ஆர்வங்களை வச்சு அங்கனே க்ளோஸ் ஆகிட்டேன். அங்கிருந்து 2 பேர் ஓடியாந்து வண்டியில் ஏறுற மாதிரி கையை கட்டினாங்க. சரின்ட்டு வண்டியை நிப்பாட்டினா அங்கிருந்து 2 பேர் பொருளோட 2 பேர் வந்துட்டாங்க. பசை வந்து அடிச்சு ஏமா டிரைவருக்கு நேரம் அறுவடை கட்டினாப்புல நிப்பாட்ட மாதிரி சொல்லுவோம். நான் டக்கு வண்டி நிப்பாட்டி அதில் மக்கள் பூரா ஆளாரி அடிச்சு வெளியே இருந்தாங்க. இப்படியே மேலே ஏற்றாங்க. 6 பேர் வந்தாங்க. 2 பேர் எல்லாருமே பொருளோட வந்தாங்க. கீழே ஒருத்தர் வந்து அப்படியே அந்த அம்மா வெட்டிட்டாங்க. மேலே ஏறி விட்டினாங்க. கீழே ஒருத்தர் வந்து ஒரு கட்டை அறுவ மாதிரி இருக்கும். சைடில் ஒருத்தர் அப்படியே வெட்டி அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துல விட்டு, முகத்துல விட்டு, அவருக்கு உடம்பெல்லாமே விட்டு, கை காலு எல்லா பகுதியிலுமே விட்டு. அதை பார்க்கவே கொடூரமா இருந்துச்சு. அவன் அந்த ரோசத்துக்கு அவன் அக்கால ஒரே அக்காங்கிற காணி சட்டை முட்டி அழியா அந்த அன்னைக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் தலையை பிடிச்சிக்கிட்டு. எல்லாம் அந்த ஜாமான்லாம் அழியாதானா அந்த காலையில் எழுந்திரிச்சு போய் அவள் அக்காவை போய் பார்த்துட்டு தான் வந்து வீட்டுக்கு வருவானா. அவன் வயசு பையனுக்கு ஆத்திரம் வரும்ல ஐயா. அவன் பொறுக்க முடியாதானே பொறுப்பேன். பொறுக்காத என்ன செய்யறது? ஏதாவது நடக்கத்தான் செய்யும். இதன் பின்னணியில் இருக்கும் உண்மைகளை தேடி தன் பயணத்தை தொடங்கியது நமது கருப்பு வெள்ளை குழு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இருக்கிறது வளங்காவயல் என்ற கிராமம். இந்த ஊரை சேர்ந்தவர் காசி, இவரது மனைவி சிவகாமி. இந்த தம்பதிகளுக்கு செல்வம், சரவணன் என்று 2 மகன்கள். இவர்களது மூத்த மகன் செல்வம் ஜெயா என்பவரை சில ஆண்டுகளுக்கு முன் மணந்து கொண்டார். தற்போது சிங்கப்பூரில் வேலை பார்த்து வருகிறார் செல்வம். ஜெயா வளங்காவயல் கிராமத்தில் வசித்து வந்தார். காசி சிவகாமி தம்பதிகளின் இளைய மகன் சரவணனும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தவர்தான். அவ்வப்போது சொந்த ஊர் வந்து செல்வது இவரது வழக்கம். காரைக்குடி அருகே பூங்குடி ஏந்தல் கிராமத்தை சேர்ந்த தம்பதியர் காசி, பொன்னடகு. இவர்களுக்கு பிரபு, சரத்பாபு என்று 2 மகன்கள், பாண்டி மீனாள் என்று ஒரு மகள். வெளிநாட்டில் வேலை பார்த்து கிடைத்த பணத்தில் தனது பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய பாடுபட்டார் காசி. தனது மூத்த பிள்ளை பாண்டி மீனாளுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்போதுதான் வளங்காவயலை சேர்ந்த சரவணன் குடும்பம் பற்றி தெரிய வந்தது. இரு வீட்டார் சம்மதத்துடன் சரவணன் பாண்டி மீனாள் திருமணம் கடந்த 2007ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்றது. அப்பா வந்து மலேசியா சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சவர் இந்த பொண்ணுடைய அப்பா. அதனால ஒரே பொண்ணு, 2 பசங்க. அதனால அவர் வந்து இது நல்லா செஞ்சு நல்லா கட்டி கொடுத்துருக்காரு. சரவணன், பாண்டி மீனாள் இருவருக்கும் திருமணமான நாள் முதல் சரியான புரிதல் இல்லை. இதனால் 2 பேருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனைகள் முளைத்தன. கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாடு செல்வதும் ஊர் திரும்புவதுமாகவே வாழ்ந்தார் சரவணன். இதனால் அவருக்கும் பாண்டி மீனாளுக்குமான உறவு மெதுமெதுவாக சிதையத் தொடங்கியது. திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆன பிறகும் சரவணன், பாண்டி மீனாள் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் செஞ்சு. 8 வருஷ காலத்தரமா அந்த பொண்ணுக்கு குழந்தையும் இல்லை. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து அவருடைய அண்ணன் வைப்பை வச்சுக்கிட்டு அவர் அண்ணன் ஒய்ஃபோட சேர்ந்து பேசி அந்த பொண்ணோட உறவு கொண்டாடிக்கிட்டு இந்த பிள்ளை எந்த விதமான உறவு கொண்டாடுறதில்ல.
மெடிக்கல் செக் பண்ண கூப்பிடும்போது இந்த பையன் வர்றதில்ல. மெடிக்கல் மாத்திரை வாங்கி கொடுத்தா சாப்பிட்றதில்ல. ஆனால் சாப்பிடாம வாங்கி மெடிக்கலில் முடிஞ்சோடனே வந்தோடனே வீட்டில் வந்தோடனே சாராயத்தை குடிச்சிடுவாரு. இது பெருங்குறையாக வளர்ந்து இருவருக்குமான உறவை சீர்குலைக்கும் அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்தது. சுமார் 5 மாதங்களுக்கு முன்பு சீனாவில் வேலை செய்து வந்த சரவணன் காரைக்குடி திரும்பினார். பாண்டி மீனாளுடன் மீண்டும் சேர்ந்து வாழத் தொடங்கினார். கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதியன்று இருவருக்குமான பிரச்சனை உச்சத்தை தொட்டது. பண்டிகையை கொண்டாட தனது கணவன் அருகில் இல்லை. இந்த எண்ணமே பாண்டி மீனாளின் கோபத்தை தூண்டிவிட்டது. கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி அன்று சரவணனிடம் நடந்தது பற்றி கேட்டார் பாண்டி மீனாள். இருவருக்கும் இடையே வெடித்த வார்த்தைகளில் அனல் தகித்தது. இதன் விளைவாக பாண்டி மீனாளை கொலை செய்தார் சரவணன். இந்த கொலை வழக்கில் சரவணன், அவரது தாய் சிவகாமி, அண்ணி ஜெயா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆச்சு. சரவணத்துக்கு கல்யாணம் பண்ணி 7 வருஷமா குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரவண வைப்பை கொண்டுட்டார். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. மாமியார், அண்ணன் பொண்டாட்டி, சரவணன் 3 பேரையும் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. சுமார் 4 மாதங்கள் கழித்து இவர்கள் அனைவருக்கும் ஜாமீன் கிடைத்தது. நிபந்தனையின் பேரில் ஜாமீன் அளிக்கப்பட்டதால் மூவரும் காரைக்குடி நீதிமன்றத்திற்கு சென்று கையெழுத்து இட வேண்டும் என்பது உத்தரவு. ஜெயா காளையார் கோவிலில் இருக்கும் தனது பெற்றோர் வீட்டில் தங்கிவிட்டார். சிவகாமியும் அவரது மகன் சரவணனும் மந்தண்டான் வயல் என்ற கிராமத்தில் இருக்கும் உறவினர் வீட்டில் தங்கியிருந்தனர். அங்கிருந்து காரைக்குடிக்கு தினமும் சென்று வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஜூலை 30ஆம் தேதியன்று காரைக்குடி நீதிமன்றத்திற்கு சென்றனர் சிவகாமியும் சரவணனும். அன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதனால் ஜூலை 30ஆம் தேதியன்று நீதிமன்றங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இது சரவணன் உறவினர்களுக்கு தெரியவில்லை. நீதிமன்றத்தில் கையெழுத்து போட முடியாமல் மீண்டும் ஊர் திரும்ப நினைத்தனர். அந்த தாயும் மகனும் காரைக்குடியில் இருந்து தச்சக்குடி செல்லும் பேருந்தில் ஏறினர். கோர்ட் லீவுங்கிற தகவல் தெரியாதனாலதான் இந்த கண்டிஷன் பேர்ல கையெழுத்து போட போறாங்க. அங்க போயிட்டு கோர்ட் லீவுன்னு சொன்னோம்னா பஸ்ல வர்றாங்க. அது 12ஆம் நம்பருங்கிற பஸ்ல, தச்சக்குடி பஸ்ல அவங்க வர்றாங்க. அந்த பேருந்தின் பின்னால் சில கண்களின் கண்காணிப்பு தொடர்ந்ததை அவர்கள் அறியவில்லை. பைக், கார் என்று எந்த வாகனத்தையும் பயன்படுத்த சரவணன் தரப்பு விரும்பவில்லை. இதனால் பேருந்திலேயே சென்று திரும்பி வரும் இவர்களது முடிவில் அன்றும் மாற்றம் ஏதும் இல்லை. பேருந்து சிறுகவயல் அருகே உள்ள மலையாந்தாவு என்ற இடத்தில் நின்றது. மதிய வேளை என்பதால் அங்கு அதிக கூட்டம் இல்லை. அப்போது அந்த பேருந்தை மறித்தது ஒரு மர்ம கும்பல். அவர்களது கையில் இருந்த ஆயுதங்கள் நடக்கப் போகும் விபரீதத்தை உணர்த்தியது. இதனால் அலறி அடித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடத் தொடங்கினர் பயணிகள். ஆனால் சரவணன் மற்றும் சிவகாமியால் தப்பிக்க முடியவில்லை. சில நிமிடங்களில் அந்த கும்பலின் வெறியாட்டத்திற்கு பலியானது அவர்களது உயிர். ஒரு டிக்கெட் இறங்க வேண்டிய இருந்துச்சு. இறங்க வேண்டியதுனால கடையில் விசில் அடிச்சாப்ப சரி வண்டியை நுப்பாட்டிட்டேன். வண்டியை நுப்பாட்டவும் அங்கிட்டு 2 பேர் வந்து கையை மறிச்சாங்க. வண்டியில் ஏறுற மாதிரி கையை மறிச்சாங்க. சரி வண்டியில் கை மறிக்கிறாங்கன்னு வண்டியை நுப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஏறிட்டாங்க. இங்கிட்டு இருந்த 4 பேர் வந்து பொருளோடு வந்துட்டாங்க. அது பெரிய அருவாளோடு வந்தாங்க. பேர் வந்து டிரைவர் சீட்டில் வந்து அருவாளை காட்டி வார்த்தையை சொல்லிட்டாங்க. நுப்பாட்டி வந்துட்டாங்க. நுப்பாட்டம் வண்டியை நுப்பாட்டிட்டேன். அதுக்கு பார்த்தா அடிச்சு மேலே ஏறவுமே அருவோட மேலே இருக்காங்க. பொம்பளை எல்லாம் வந்து சடக்கடன்னு தெரிக்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சு சவுண்ட் கத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒன்று வேமா இறங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா வண்டி ஆஃப் பண்ணல. வண்டி ஓடிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு மறுபடியும் ஆஃப் பண்றேன் அப்படின்னு மறுபடியும் சொன்னாப்புல மறுபடியும் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்குள்ள டிக்கெட் பூரா இறங்கிருச்சு. நான் அந்த சைடு இறங்கிட்டேன். இந்த சைடு இறங்கும் வெட்டி இருந்துருந்தேன். நான் ஒரு ஆள் அந்த சைடு பூரா பாய்க்கலாம்னு ஓடிட்டாங்க. அப்புறம் கீழே இருந்து ஒரு பையன் அந்த ஜன்னல் வழியா அப்படி வெட்டி இருந்துட்டு இருந்தாங்க. நான் இறங்கி இங்கிட்டு போனோன்னு மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர் வந்திருந்தாங்க. மலையந்தாவுங்கிற இடத்துல 2 பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. நான் உடனே புறப்பட்டு அங்கே போனேன். அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு வயசான அம்மா வந்து ஜன்னல் ஓரத்தில் தலைமுடியை பிடிச்சி சாட்சி கழுத்து அறுத்து முகத்தில் வெட்டியிருக்காங்க. அந்த முகத்தை திருப்பி பார்க்கும்போது சரிஞ்சிருக்கு.
அந்த வந்தவங்க வந்து 6 பேர் வந்தாங்கன்னு தகவல் சொல்றாங்க. அந்த 6 பேர்ல 2 பேர் மட்டும்தான் பஸ்ஸை மறைச்சு நிப்பாட்டி இருக்கிறவங்களாம் நீங்க கீழே இறங்கிக்கிறீங்க, உங்களை நாங்க எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேவை 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 35-40 வயசு மதிக்கத்தக்கன ஒருத்தர். அவர் வந்து அந்த பேருந்து பஸ்ஸுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கமா ஓடுறாரு. ஓடும்போது கை காலு முகம் எல்லா இடங்களையும் வெட்டி முகம் சிதைக்கப்பட்ட அளவுக்கு இருந்துச்சு. சரவணனும் சிவகாமியும் கொடூரமாக கொல்லப்பட்டது அறிந்து அங்கு வந்தனர் சாக்கோட்டை போலீசார். சில நிமிடங்களில் படிக்கு படி வாங்கவே இந்த கொலைகள் நடந்தது என்ற தகவல் அந்த வட்டாரத்தில் பரவியது. காரணம், பாண்டி மீனாளின் உறவினர்கள் சிலர் எடுத்த கொலை சபதம்.